Yeah, nice to meet you. To the wastewater plant. கழிவுகளை வந்துட்டு முழு சுழற்சி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி வந்து this one for me. ஃபோனில் கதைக்கும் போது அம்மாக்களோட என்ன உங்களோட வீட்டை வரணும் நிற்கணும் என்ன சொல்கிற காரெல்லாம் ஓடணும் அப்படின்னு சொல்லி பட் அந்த சும்மா சொன்ன விஷயம் வந்துட்டு இந்த 2025 நிறைவாயிருக்கு வந்து. ஸோ கழிவு தண்ணி அகற்றுறதுக்கான ஃபேக்ட்ரி. உங்களோட கழிவுகளையும் கொஞ்சம் நீங்கள் இங்கே காணலாம் பாங்க. ஒருவேளை எங்கேயாச்சும் தட்டு முட்டுப்பட்டா டெனிஸில் இடக்கண்டு கயக்க சொல்லுவேன், நீ கேட்டு சொல்லு சரியா? So here it all starts. Here comes the wastewater from the whole city. Yeah. And it goes into this building. Yeah. Det er alt det spildevand fra hele byen, så det er alt dit toiletvand og dit badevand og alt hvad I skyller ud i kloakken, det kommer her. வீட்டில் சகல அவுட்புட்டுகள் இதுகள் எல்லாமே வந்து இதுக்காக தான் வருது. So this is the machine doing the separating works, no? Yeah, it's the first step in cleaning. First step in cleaning, yeah. First step. So what is the next step? Next step. So this is after cleaning, no? After separating. This is also cleaning. Biologic. Here also cleaning. Yes. Oh wow. So clean water பாத்தீங்களா? இந்த ஸ்டேஜ்ல வந்து கடலுக்கு அனுப்புறாங்களா அவங்க? கடலுக்கு தான். அப்போ ஓகே, அந்த பிரச்சனை நீங்க குளிக்கலாம். ஆனா இதுதான் மனம் கூடவா கிடக்கு. கேளுங்க, ஏன் இது வந்து கூட மணக்குதுன்ற அதை விட பார்க்க ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரியுமே கிடையாது, வேலைப்பாடு கணக்கான. அதாவது வந்து இப்போ பார்த்துருப்பீங்க வந்து ஸ்டார்ட்டில் வந்து முதலாக நாங்கள் அங்கே வந்து காட்டியிருப்போம் மெயினான வந்து, அதாவது உங்களுக்கு பிடிச்ச தமிழே சொல்கிறேன், சக்கையை வந்து எடுத்துகிட்டு தண்ணியை வந்துட்டு அனுப்புகிறாங்க. மெஷினரிஸை வந்துட்டு யூஸ் பண்ணி அதை வந்துட்டு பயோகேஸாக வந்துட்டு மாற்றி அதன் மூலமாக எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் வந்து அதை வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. And they will come, collect it and put it out on the fields agriculture. Yes. பசலைக்கு வந்துட்டு வர்றதா இது. So this machine running in the biogas, no? Yeah, we are using the biogas. வீடுகள்லேருந்து வர்ற அந்த டாய்லெட் கழிவு தண்ணி வந்துட்டு இங்கே வந்து பாருங்க நீர்வீழ்ச்சியால் ஓடுற தண்ணி மாதிரி வந்துட்டு கடலுக்கு போய் சேருது என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எக்ஸ்பிளைனிங். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்மார்க்கில் சொனபோவில் வந்துட்டு அம்மாட விட்டா நிற்கிறோம். வந்து இன்றைய தினம் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ வந்துட்டு எங்களோட வீடியோக்களில் நிறைய பேர் வந்துட்டு ஆசைப்பட்ட மாதிரியே வந்துட்டு ஒரு சில முக்கியமான இடங்கள் அதை வந்துட்டு காட்டணும் அப்படின்ற ஒரு விருப்பம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டென்மார்க்கில் அதுவும் வந்து குறிப்பாக இந்த சொனபோ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கழிவு தண்ணிகள் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நேற்றைய தினம் வந்துட்டு இந்த குப்பைகள் வந்து என்ன மாதிரி பிரித்து வந்துட்டு அவங்க அதை அழகாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற வந்துட்டு காட்டியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கழிவு தண்ணிகள் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு அதை எப்படி வந்துட்டு பிரித்து வந்துட்டு சுத்திகரித்து வந்துட்டு அனுப்புகிறாங்க அப்படின்றத வந்துட்டு காட்ட போகிறோம். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, என்ன நேற்று குப்பையை காட்டுறேன், கழிவு தண்ணியை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு தேவையான விஷயங்கள். இப்போ எங்களோட ஊரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான விஷயங்களை வந்துட்டு காட்டுறதுக்கு கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கழிவையுமே வந்துட்டு காசு ஆக்குறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்தை தான் வந்துட்டு இன்றைய பார்க்க போகிறோம். உதாரணமாக வந்துட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நேற்றைக்கு முன்னாள் வீடியோவில் கூட வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதாவது வந்துட்டு வார தண்ணிக்கும் காசு, போகிற தண்ணிக்கும் காசு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து அந்த போகிற தண்ணி, அதாவது வந்துட்டு தெரியும் இந்த பாத்ரூம் டாய்லெட் தண்ணியில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகும். ஸோ அதை வந்துட்டு அவங்க என்ன மாதிரி வந்துட்டு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை வந்துட்டு எங்கே அனுப்புகிறாங்க, ஸோ அதுலேருந்து வர்ற அந்த மிச்ச கழிவை வந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஸோ அப்படியான ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பார்க்குறதுக்கான ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வாரத்துக்குமே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்திருந்தோம். ஸோ டைம் வந்து 9 மணி. இப்போ 9 மணிக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து நாங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகிட்டுது. இடம் வந்துட்டு பக்கத்து என்னுடைய பிரச்சனை இல்லை, போனோம்னு சொன்னால் கொஞ்சம் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து பார்த்து கொண்டு ரனஸுக்கு வந்துட்டு போகிறோம். ஸோ ரனஸுக்கு வந்துட்டு எங்கே யார்கிட்ட போகிறோம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு
கழிவு தண்ணி போகிற இடத்த வந்துட்டு பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு தட்டி விடாமல் பாருங்க வந்துட்டு முக்கியமாக ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு தம்பியாக்கள் வேற இல்லையோ போய் ஏற்றிட்டு போகிறதா? ரைட், ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து ரனஸ் கிட்டத்தட்ட ஒரு 180-200 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு இருக்கிறதால நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பேக்குகளையுமே வந்து கொண்டு போகிறோம். வந்து இதோ கடிக்கி ஓப்பன் பண்ணி விடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் லக்கேஜ் எல்லாமே வந்துட்டு கொண்டு போகிறோம் வந்துட்டு ரெடியாக. மேபி வந்துட்டு கொஞ்சம் போகிற இடம் வந்துட்டு தூரம்ன்றால நிற்க வேண்டிய ஒரு தேவை வந்தால் ஸோ நின்றுட்டு அப்படியே வந்து அங்கே டென்மார்க்கோட கேபிட்டல்லாம் இந்த கொப்பனாகனா கொப்பங்கான் ஸோ கொப்பங்கானா ஸோ அங்கேயும் போக வேண்டி இருக்கிறதால நாங்கள் அப்படியே லக்கேஜையும் கொண்டு வந்துட்டு ரெடியாகி வந்து போகிறோம். ஸோ வந்துட்டு இங்கேருந்து வெளுக்கிடுவோம். ரைட், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு மாஸ்க் தேவை. என்னன்னு சொன்னால் தெரியும் வந்து கழிவுகளை வந்துட்டு சுத்திகரிக்கிற இடம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு கொஞ்சம் ஒரு நறுமணம் உண்டு வேறும் என்ன ஸோ வருமானம் உண்டு வெறும் வந்து ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் இந்த மாஸ்க்கை வந்துட்டு கட்டாயம் யூஸ் பண்ணுவோம். ஸோ மாஸ்கையும் கொண்டு தான் நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம். ஸோ கிளம்புவோமா? ஆட்டோமேட்டிக்கா ஓகே ரைட். அப்படி அம்மா வாங்க, நாங்கள் அதில் வரோம். அங்களும் இங்கே இதில் வாங்க. திறப்பு தாங்க ஒன்று. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். அப்படியே வந்து நேற்றையான் வீடியோவில் வந்து அந்த தம்பியாகள் ஸோ அவங்களும் பாராங்க. அவங்களையும் வந்துட்டு ஏற்றிட்டு போகிறோம். அப்படியே போய் ஆக்கள் வந்தால் கொஞ்சம் பெம்பலாக இருக்கும். சின்ன ஆக்கள் நல்ல மலையில் தமிழ்லையும் வந்துட்டு கதைப்பினம். ஸோ வந்துட்டு ஆக்களையும் அப்படியே ஏற்றிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய தூரம் இல்லை. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலாம் வந்து இருக்குது அந்த இடம் வந்து. பாதுகாப்புக்கார் நிற்குதப்பா போகல. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன் 2023 நினைக்கிறேன் வந்து நான் சும்மா பெம்பலாக தான் கதைச்சது வந்து ஃபோனில் கதைக்கும் போது அம்மாக்களோட என்ன உங்களோட வீட்டை வரணும் நிற்கணும் என்ன சொல்கிற காரெல்லாம் ஓடணும் அப்படின்னு சொல்லி. பட் அந்த சும்மா சொன்ன விஷயம் வந்துட்டு 2025 நிறைவாக இருக்குது வந்து. நினைக்காத ஒன்றுன்னு தான் சொல்லணும். என்ன சொல்கிற எல்லாம் வந்துட்டு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே வந்துட்டு நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ நாங்கள் அதில் போயிட்டு சின்னாக்கள் 2 பேரையும் ஏற்றி கொண்டு வந்துட்டு போகிறோம். ஸோ இந்த வந்துட்டேன் மக்கள் இடத்துக்கிட்ட. தம்பியா குட் மார்னிங். என்ன வரையிலேன்னு சொல்லிட்டீங்க டக்குண்டு சும்மா சொன்னீங்களா? ஃப்ரெண்ட்ஸோடையா? அப்போ என்ன டைம் போகணும் ஃப்ரெண்ட்ஸோட? 10:30க்கா? நாங்கள் டக்குண்டு வந்துடுவோம் தானேயா? இப்போ நாங்கள் போகிறோம் வந்து அந்த இது இருக்குல்ல கழிவு தண்ணி. ஓ அது வந்துட்டு என்ன மாதிரி பிரித்து அனுப்புகிறாங்கன்ற அந்த இடம் ஒன்று இருக்குதல்லோ அந்த இடம் பார்க்க போகிறோம் வந்து. நீங்கள் பார்த்தது இல்லையா? அது வந்து பார்க்கலையா? ஓகே, நிறைய தூரமா? இல்லை தானே, பக்கத்தானே. என்ன அப்பாயின்மெண்ட் எடுத்தாச்சு தான் ஆல்ரெடி. ஓகே, அண்ணாங்கிற தம்பி நித்திரையா? நீங்கள் என்ன டைம் கிளம்பினீங்க? 8க்கா? ஓகே, சாப்பிட்டீங்களா? என்ன டைம் படுத்துனீங்க? எத்தனைக்கு? 12க்கா? அது மட்டும் என்ன செஞ்சீங்க? ஃபுட்பால் பார்த்துனீங்களோ? ஃபுட்பால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான போலையா? ஸோ
அதில் முன்னுக்கு ஓடி போடுறா காட்டுங்க இருக்கா ரைட்டா. ஏதா தம்பி ஓடுறாவா? தம்பியா ஏன் அந்த அக்கா ஓடிட்டு போகிறா? எக்ஸசைஸோ? நீங்கள் ஓடுற இல்லையா எப்படி? நீங்கள் ஃபுட்பாலுக்கு போகிறானே என்ன? ம். அப்போ அங்கே அம்மாக்கள் எல்லாம் அலம்பிடணுமே எல்லாம் நிறுத்துறையா? அக்கா நீங்கள் அப்போ டீ குடிச்சீங்களா? இப்போ தான் அலம்பி வாரீங்களா? டீ விருப்பம் இல்லையா? டிவி தான் விருப்பம் வேணா? டிவி தான் விருப்பம் வேணா? டிவி ஃபுட்பால் பார்க்குற. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் முன்னுக்கு சிக்னல் விழுந்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊரில் ஓடுற மேய்க்கு லைட்டாக ஓடக்கூடிய மேய்க்கிடக்கு இங்கே வந்து கொஞ்சம் பழகிட்டு சொல்லலாம். நேற்று அங்கே கொஞ்சம் வேணும் உருக்கி அமர்த்தின மேய்க்கிட சத்தத்தோட இழுத்துச்சு தானே. இது நான் அமர்த்தவும் அந்த சாதுவாக தானே கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கிட்ட போல அந்த குப்பை ஒரு இடத்துக்கிட்டயோ அது வேறு ரோட்டு இது வேறு ரோட் போல வேணும். நல்லா லைசன்ஸ் எடுக்க வந்திருந்தா வருத்து இருக்கும். இங்கே கார் ஓடுறது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் வந்து லைசன்ஸ் எடுக்க வந்திருந்தா வருத்து இருக்கும். கடைசி நேரத்துலேயும் வந்து எல்லாம் போராடி டைம் முடிஞ்சு எல்லாம் பெரிய பாடுபட்டு எடுத்துன்னு வந்து நல்லா போச்சு. தம்பி இந்த முன்னும் கொடி பறக்கிற இடம் என்ன ஐயா? இந்த கொடி பறக்கிற இடம் என்னது கடையா? என்ன கடை? ஜெம்பிக்ஸ் விளங்குது பேர் வந்து என்ன என்ன விற்கிறாங்களா அங்கே கேட்குறேன். என்னண்ட இது? அப்படின்னா என்ன சாமான்? ஃபோன் வச்சுக்கிறீங்களா? நீங்கள் உங்க போயிருக்கிறீங்களா ஜம்பிக்ஸுக்கு? ஓகே. 1 கிலோமீட்டர் இல்லை, இது கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் வரும். பாப்போம். ஸோ இது என்ன சாமான்டா இது? ஸோ ஜம்ப் பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே. ஜம்ப் அண்ட் ஃபிக்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே டென்மார்க் வந்ததுக்கு முதலாக விஷயங்களாக குப்பை ஓடுறதையும் கலை ஓடுறதையும் தானே பார்க்குறோமா. நேற்று அந்த மேலே ஹோட்டல்லேருந்து பார்த்த வியூ அது நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பாலம் திறக்கிறது அப்படியான ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. இங்கே கடற்கரை கூட இருக்குது. கடற்கரையில் போனால் ஒரு பெரிய ஒரு ஃபன் பேக்கேஜ் மாதிரி எடுக்கலாம். போட்டிங்கள் அப்படி இப்படிலாம் செய்யலாம். இடங்களை காட்டுற அதே டைம் வந்துட்டு எங்களை நேசிக்கிறார்கள்டையும் போக கடமைப்பட்டிருக்க வந்துட்டு அவங்களோட ஒரு அழைப்பின் நிமித்தம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கு வந்து வெதர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. ஸோ நல்ல வெயிலாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. நேற்றைய தினம் வந்து சரியான மழையாகவும் குளிராகவும் இருந்தால் ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே வெயிலாக இருக்குது. வந்து பர்கர் கிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொனபோவில் இருக்கக்கூடிய ஒரு பர்கர் கிங் உண்டு. நினைக்கிறேன் கொஞ்சம் இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம்ண்டு. ஸோ இங்கேயும் எல்லா இடமும் ஸ்பீட் லிமிட்டில் வந்துட்டு போட்டிருக்காங்க 60-50 அப்படின்னு சொல்லி. பட் வந்து இங்கே ஊர்களுக்குள்ளே கொஞ்சம் கேமராவில் குறைவு இருந்தாலும் நாங்கள் அதை கடைப்பிடிச்சு ஓடினோம்னா பெட்டர். அண்ட் அது எங்கள்ட சேஃப்டிக்காண்டி தான் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே முன்னுக்கு காட்டிட்டு வாங்க போகிற பாதை இருக்கா. ஸோ முன்னுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் அண்ணாட கார் வந்துட்டு போயிட்டுருக்குது. வந்து நம்ம 2 கார்லாம் இப்போ ரணஸுக்கு வந்துட்டு போகிறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நான் பின்னுக்கு வந்துட்டு போய் கொண்டிருக்கேன். புது ஓட்டம் தானே. ஸோ முன்னுக்கு ஒரு ஆள் போகிறது வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அண்ட் வந்துட்டு நல்லதும் கூட. இந்த வந்துட்டோம் அன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்துட்டு ரென்சன் லேக். ஸோ ரென்சன் லேக் அப்படின்றத இந்த இடத்தோட பேர் வந்து அந்த சைடில் அடிக்குதா. ஸோ தம்பியா போமா. நான் சொல்லிட்டேன் இல்லை சாடை 5 வருதுன்னு. தேவையாம்மா? தேவையா இல்லைன்னு கொஞ்சம் உள்ளுக்குள்ளாட்டிங்கன்னா தெரியும். Yeah. So this one for you. So this one for me.
மறுபடியும் ஒரு கொரோனா ஞாபகம் வருது எப்படியே வியாபாரம். ஸோ கழிவு தண்ணி அகற்றுறதுக்கான ஃபேக்ட்ரி. உங்களோட கழிவுகளையும் கொஞ்சம் நீங்கள் இங்கே காணலாம் பாங்கோ. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு அந்த ரென்சன் லேக் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது கழிவுகளை வந்துட்டு சுழற்சி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி வந்து. ஸோ இங்கே வந்து மாஸ்க் வந்து கட்டாயம் போடணும் அப்படின்றது இல்லை, பட் வந்து எங்களோட ஒரு சேஃப்டிக்காண்டி அந்த ஒரு மனம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி போட்டால் நல்லம். ஸோ உள்ளுக்குமே பார்க்கிங் வந்து இருக்குது. அது மேபி வந்து வேலை செய்கிறவங்கள்ட்ட பார்க்கிங்காக இருக்கலாம். ஸோ சின்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நித்திராவில் அனுப்பிக்க வந்துட்டோம். நான் அனுப்பிடுவேன் நித்திராவில். அட கடவுளையா. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஃபைனலாக வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம். நான் நினைக்கிறேன் வந்து இங்கே உள்ள அதாவது வீடுகள்கிட்ட தொழிற்சாலை எல்லா இடங்கள்கிட்ட கழிவுகளும் வந்து இங்கே அந்த பைப் மூலமாக வரும். ஸோ வந்து அது என்ன மாதிரி சுத்திகரிக்கப்பட்டு இங்கே அனுப்பப்படுது அப்படின்ற விவரங்களை வந்து பார்ப்போம் நாங்கள். Nice to meet you. Welcome to the wastewater plant. Just want to just want to explain what is going on here. We receive the wastewater from the whole city. And then we clean it. Clean up. Yes. So we take a tour or we go take a tour around. Yeah. Sure. Yeah. ஒருவேளை எங்கேயாச்சும் தட்டு முட்டு போட்டா டெனிஸில் இடக்கண்டு கதைக்க சொல்லுவேன், நீ கேட்டு சொல்லு சரியா? ஸோ தம்பி கேட்டு சொல்லுங்க, டெனிஸில் கதைங்க. So here it all starts. Here comes the wastewater from the whole city. And it goes into this building. அதாவது வந்து இங்கே தான் அந்த கழிவுகள் எல்லாம் வருது ஆகுமண்ணே. ஸோ இதுக்குள்ளால் அந்த கழிவுகள் வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வந்து உங்களுக்கு. ஸோ கழிவுகள் மீன்ஸ் வந்து அந்த டாய்லெட் பாத்ரூம் அந்த தண்ணியல் தம்பி கேர்ல வந்து டெனிஸில். Det er alt det spildevand fra hele byen, så det er alt dit toiletvand og dit badevand og alt hvad I skyller ud i kloakken, der kommer her. ஸோ எல்லாம் அதாவது என்ன சொன்னவர் வந்து எல்லாம் அத்தனை கழிவா வர அதாவது எல்லா வீட்டில் சகல அவுட்புட்டுகள் இதுகள் எல்லாமே வந்து இதுக்கெல்லாம் வருது. ஓகே, வாசத்தை வந்து வீடியோவில் சரியில்லை ஐயா. ஆனால் இங்கே கழிவும் வாசம் குறைவோடாங்க கிடைக்கேன் சில அப்படி போகிறாங்க கிடைக்கேன். Ja, gå op. இதுக்கெல்லாம் மனம் கொண்டு வருது சாடியா. So the water runs through these two rooms. It's like it's a ladder. It takes all like if you put this down here, it will take it here. So all the stuff it will take away from the wastewater and put into these containers. So அதாவது வந்து இப்போ அந்த அதில் வர்ற அந்த தண்ணியிலேருந்து எடுக்கப்படுற அந்த திண்ம கழிவுகள் வந்துட்டு ஒரு சைட்டாக இங்கால செப்பரேட்டாக எடுக்கப்பட்டு அங்கே போகும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். டெனிஸில் கேளுங்க நீங்கள் வேணுமெண்டாக்கா. வேறு என்ன சொன்ன வேறு அவருக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் கஷ்டமாக தான் கிடக்கு. En si, når man siger ting, det er lidt ligesom en si, så det er kun vandet, der kan løbe igennem, så alle ting, du har puttet i sien, det bliver fanget. Og så alle de ting, der sien tager, det putter den over her, og så kommer det over i en container, så vi kan tage det fra. So what about the water, left water? The water goes through. Yeah? Yeah. Only the stuff will be taken out of the water here. Yeah. After that water, பிள்ளைங்களே கழிவு அடுத்தடுத்து போகுது. வந்து so this is the machine doing the separating works, no? It's the first step in cleaning. First step in cleaning. First step. So what is the next step?
Next step, we go out. See, that's all the stuff it takes out. Yeah. பா இதுக்குள்ள எல்லாமே இருக்குதோ கவனம்டா படி கழிவை செப்பரேட் பண்ணி எடுக்குது அப்படியா ஆ நல்ல இடத்துக்கு தான் அப்பாயின்மெண்ட் எடுத்துருக்கீங்க என்ன So after the first step, it goes out here, Yeah. and here we are putting air Yeah. into the water, Yeah. and here it will the sand Yeah. and water and For purifying. the grease and sand will be taken out of the wastewater here. So this water is going where? To see? Yeah, not here. After this process, all the sand stays here and goes into the other container. So sand out of water and then it moves on. Yeah. ஆனா இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கிடக்கு இது கொஞ்சம் திண்ம கழிவு எடுத்த தண்ணி யா அவனும் பாவம் கஷ்டப்படுறான் நானும் கஷ்டப்படுறேன் நீ டெனிஸில் எனக்கு தமிழில் சொல்லு சரியே அட இவனுக்கு தமிழ் தெரியாது கடிஞ்சிக்கா கிடக்கு Yeah. So all the water goes to this pump station, and then we're pumping the water up. Up. Yes. இதுக்குள்ள மேலே வருதான் யா அதாவது மெயினாக வந்துட்டு அந்த சக்கையை வந்துட்டு எடுத்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு இங்கே வந்து இதால் மேலுக்கு பம்ப் பண்ணுறாங்களாம் ஓ காட் இங்கே கடும்பலையாட்டா இவடத்த கொஞ்சம் மாஸ்கை கீழே இழுக்கலாம் போடாக்கு So this is after cleaning, no? After separating. This is also cleaning, biologic cleaning. Here also cleaning. Yes. Yeah. So here we have the biologic cleaning. Yes. We are using air. Yeah. And there's going this biological process, turns around, and then it goes out here. Yeah. Here we also put some chemicals in. Chemicals. Yeah, to take the sludge out of the water. So these chemicals is enough to the boil water? No, not enough, no? Yeah, it's enough. And then the sludge, will go away. Yeah. So from here it goes to the next. There, so. அடையாப்பா இது பெரும் விளையாடு தானே அதுதானே நோ இது வேற கழிவு தண்ணி வேற என்ன போடுறேன் After that process, it comes in here in the middle, and this because of the chemicals. Chemical. Yes, the sludge stays down in this tank, and the clean water goes up and out here. This is the clean water. Clean water, yeah. And that goes out to the sea again. Sea again. Yeah. Oh wow. So clean water பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல வந்து கடலுக்கு அனுப்புறாங்களா அவங்க யா கடலுக்கு தான் அப்போ ஓகே அந்த பிரச்சனை நீங்க குளிக்கலாம் யா So you are doing all the maximum cleaning works to send to the sea. Yeah, out here in Alsun, it's right out here. Yeah. So that is the second or third process, no? This one is the third process, no? Third stage. First one is the first process was mechanical. Yeah. Second one is the out. And then we have the biological cleaning. process. Yeah. Yes. After that, this one. Yes. Okay. And that's only for water treatment. Then the sludge we are taking out here. Yeah. We are pumping into tanks. This tank? Yeah, the sludge in the bottom. இதுலயும் ஏதோ ஒன்று வருது அதையும் செப்பரேட் பண்ணி எடுக்கலாம் கேளுங்க இதுக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லி நீங்க கேளுங்க மாருக்கா
slam op. Se, alt hvad I så op i den her tank, der er det hele blandet spildevand. Der er en masse biologi, og når det kommer herned, så skiller vi vandet og slammet. Altså slam, det er... Ja, என்ன சொல்றான்? Hvad betyder det på slam? Slam, sludge, slam. Jamen slam, det kalder vi det inde på renseanlægget. Det er jo alt det skidt i spildevandet. Altså vores pølser og ja. Vandet. அந்த கழிவுகள் ஒன்றும் இல்லாமல் இதுல வந்து எல்லாமே பிரிச்செடுத்து நல்ல தண்ணியா தான் கடலுக்கு அனுப்புறாங்களாம். அதான் சொல்றேன், இதுலயும் கொஞ்சம் அழுக்கு வரும், அதை இதுக்கு ஏத்துறாங்களாம் அப்படியே. இல்ல அதெல்லாம் கழிஞ்ச வருது கொஞ்சம். இதெல்லாம் கழிச்சு எடுத்து திருப்பி அதுக்கு ஏத்துறாங்களாம். அந்த கழிவு ஏத்துறாங்க கடலுக்கு. kun vand og slam bliver eller hvad? Ja, så man skiller det ad her, så vandet herfra ryger ud i havet. Ja, slammet, der skal vi videre, så kommer næste step. Lige et blik. Ja. தண்ணி கடலுக்கு போதான் இதுல. அதான் அந்த கழிவு தான் இதுக்கு ஏத்துறாங்க. அதான் சொன்னாங்க. Det er 3 linjer. It's 3 lines. So this is the same and the next they do just the same. Okay. ஒன்றி அண்ணா தண்ணி வந்து கடலுக்கு போகுது. அந்த நல்ல அது குடிக்கலாம் போல தண்ணி குடிச்சு பா புரிய. என்ன நல்லா க்ளீனாக வருது இல்லை தண்ணி என்ன? ஓ ஸோ இதுலேயும் ஒரு அந்த அதுலேருந்து வர்ற ஒரு சின்ன கழிவுகள் இதுக்கு வருதாம். கடைசியாக பியூரிஃபை பண்ணுறதுன்ற ஒரு சிறிய யா Ja. ஆனால் இதுதான் மனம் கூடவா கிடக்கு கேளுங்க, ஏன் இது வந்து கூட மணக்குதுன்ற அதை விட. So here the sludge from the tank outside goes into the tank here, and then we put it through this. It's like a decanter called centrifuge. Yeah. இல்லை நீங்கள் கேளுங்க, டெனிஸில் வந்தவங்க. Poli, vi forklarer for den. En centrifuge. Hvad betyder det? Jamen, forestil dig en tørretrumler. Ja. வடிகட்டி. Ja. Så vi putter slam den i. வடிகட்டி போட்டு அந்த சக்கையை மட்டும் இதுக்குள்ள போடுறோம். Ja, og den centrifugerer det, så den tager vandet, det rest af vand ud, så det bliver... மிச்ச தண்ணி வந்து புளிஞ்செடுக்குமா. அதான் இப்போ வந்து அந்த புளிஞ்செடுக்கிற அந்த இதுக்குள்ளேயும் வந்து தண்ணி மிச்சம் இருந்தா கொஞ்சம். Ja, for slammet derude, der er der lidt vand i stadigvæk, og det bliver centrifugerer man ud. Ja, அது கொஞ்சம் இருக்குமா, ஆனா அப்புறம் புளிஞ்செடுத்த பிறகு அதுக்குள்ள அந்த சக்கை மட்டும் தான் வரும். அந்த புளிஞ்செடுக்கிற சக்கை எங்க போகுதா? Wait. Hvor er det? Bagefter, hvad er det for? Med slam? Ja. Slam, så kommer det til næste step. Ja. Okay. ஸோ இங்கே இருந்தும் அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குதா? ஓகே. ஸோ இது வந்து சொனபோ சிட்டிக்கு மட்டும்தானே? என் ஃபேக்ட்ரி சின்னதாக தான் இருக்குது. எல்லா டென்மார்க்கு மட்டும் வார தண்ணி சுனாமி அடிச்சிடுமோ? பார்க்க ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரியுமே கிடையாது, வேலைப்பாடு கணக்கான. Over there. Yeah. The sludge from here goes into the tank. And here we are making gas. Biometric gas. Yeah. Exactly. And the gas, we have a engine inside who uses the gas, and we produce electricity. Also. Yes. Okay. And it goes out, and we sell. They're selling, Yes. அதாவது வந்து இப்போ பார்த்துருப்பீங்க வந்து ஸ்டார்ட்டில் வந்து முதலாவது நாங்கள் அங்கே வந்து காட்டியிருப்போம். மெயினான வந்து அதாவது உங்களுக்கு பிடிச்ச தமிழ்லேயே சொல்கிறேன், சக்கையை வந்து எடுத்துகிட்டு தண்ணியை வந்துட்டு அனுப்புகிறாங்க. ஸோ இதால் தண்ணி வந்து முதலாவதாக அதில் வந்துட்டு அந்த பயோ கிளீனிங் அப்படின்ற முதலாவது ப்ராசஸுக்கு போகுது. ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்துட்டு கொஞ்சம் கெமிக்கலை வந்துட்டு கலந்து ரெண்டாவது ப்ராசஸாக அங்கே அனுப்பி அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஓரளவு நல்லா க்ளீன் ஆகுது. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன கழிவுகள் வந்து ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்பாக இதுக்கு அனுப்பி வந்துட்டு இதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த கடைசியாக வர்ற அந்த திண்ம கழிவுகளை வந்துட்டு எடுத்து இந்த டேங்குக்கு வந்துட்டு ஃபில் பண்ணுறாங்களாம். ஸோ ஃபில் பண்ணி வந்துட்டு இங்கே வந்து
மெஷினரிஸை வந்துட்டு யூஸ் பண்ணி அதை வந்துட்டு பயோகேஸை வந்துட்டு மாற்றி அதன் மூலமாக எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் வந்துட்டு அதை வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ. Yes, and the rest of the slots, when we are finished to make gas out of it, okay, the rest of the slots goes in here. Yeah. And we do this process one more time. Yeah. And then அதுலேருந்து வரக்கூடிய மிச்சத்தை வந்துட்டு திருப்பி இங்கே எடுக்கிறாங்களா? பாரு எனக்கு ஒரு சந்தேகம், இங்கே தானே வந்து மெயினான கணக்கு பெட்டிய கழிவு அது ஒன்றுக்கும் எடுக்கல. அது இருக்கா கேட்கணும் இருக்கா? And then, you know, like we saw up there, centrifuge. Yeah. One more time after this tank where we make Yeah. the gas. And it comes here, the finished slots. Finished slots, yeah. And they will come, collect it, and put it out on the fields agriculture. Agriculture. Yes. பசலைக்கு வந்துட்டு வர்றதா இது. கேளுங்க இருக்கா, இதில் வந்துட்டு முதல் ஸ்டெப்பில் வருது தானே வந்து கழிவு கணக்கு. ஸோ இது வந்து the rest of the sludge from the tank, this tank, where you produce, you know, the sludge goes to the big tanks, so you produce biogas. நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் கேளுங்க, இது அதுதான் ஏன்டா அதில் வர்ற கழிவு காணாது இல்லை அண்ணா. ஸோ அதுதான் இதுதான் மெயின் அண்ணா, ஏன்டா காணாது இல்லை. யா, ஸோ திஸ் ஒன் ஆல்சோ கோயிங் தேர் நோ ஃபார். But this one is goes to this goes to you know, for burning, for heating. For burning, yeah. Yeah. So after heating. This one is for heating. Yeah. So, for burning. So they will come collect it and put up and burn it and heating for the city. For waste, as a waste. Yeah. That's only waste. And here the rest of the sludge after we produce gas, it comes here. And then it goes. அப்போ இந்த ஆரம்ப கழிவு அவங்க எரிக்கிறாங்களா? அப்போ அங்கேருந்து வர்ற அந்த கழிவுக கேளுங்க நீங்க இருக்கா, அதுல வர்ற அந்த கழிவு காணுமான்னு சொல்லி இங்க. Lidt, ja. Så man kan sige her, altså det er lidt blandet, hvad det kommer over, så det kommer det slam deroppe fra, og her hvor vi så første gang, hvor den tager sand og fedt i det bassin lige her. Det er fedt, vi tager fra her. Det putter vi også derovre, for det har også god brændværdi. இந்த முதல் கழிவுடையா? அதுல முதற்கொள்ளையில வடிகட்டி வருது, அதுல வர கொழுப்பும் அதுல வர இது அது அந்த கொழுப்பங்க எடுக்கிறாங்களா? எதுக்கு எங்க போதான்? Det er det hernede i det bassin her. என்ன வடிவா விளங்க கேட்கணும் விளங்க. Ja. Alt det spildevand, det kommer ind fra den der bygning her hvor der er luft, hvor det bobler, der tager man sand væk. Og i den her side, den lille side, der skraber den fedtet. Der er sådan en skraber dernede, og den kører stille og roligt ned, så du kan se alt i det her, det er fedt. அதுல இதொண்டு இருக்கா, அதுக்குள்ள வலிச்சு அந்த கொழுப்பு இதுக்குள்ள வருமா, அதுக்குள்ள வந்து மண்ணோட வருது, மண்ணை புறம்பா எடுத்து அது தண்ணியை விடுதான், இது கொழுப்பை புறம்பா எடுத்து தண்ணியை விடுதான். அப்ப அந்த கொழுப்பு எங்க போதா? Den fedt kommer med over til biogas. பயோகேஸுக்கு அங்கே போகுது இந்த கொழுப்பு. ஸோ வந்துட்டு அம்மா மாஸ்க்கு அழுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த முதலாவது ஸ்டெப்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ரெண்டாக பிரிஞ்சு, ஸோ அதில் வரக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக வந்துட்டு ஒரு மண் மாதிரி அதோட வந்து அப்படியே அந்த தண்ணி சுற்றி அடிக்கிற இடத்துக்கு போகுது. இதில் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கொழுப்பு மாதிரி வந்துட்டு வருமாம். இதில் வந்துட்டு வரக்கூடிய அந்த தண்ணி வந்துட்டு அந்த கொழுப்பை பிரித்து எடுத்து வந்துட்டு அந்த கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த டேங்குக்கு வந்துட்டு பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்துட்டு அனுப்பப்படுதாம். இதுலேயும் வர்ற தண்ணி வந்து அப்படியே அந்த தண்ணி கிளீனிங் ப்ராசஸுக்கு வந்துட்டு அங்கே போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கேஸ் அப்புறம் இதுலேருந்து என்ன ஸ்லம் வருது அமைச்சவங்க அங்கே Pumper.
De pumper under. Så når vi er færdige, når der ikke er mere at lave gas, så tager vi resten af slammen, og så bliver den pumpet herind, og så bliver den en gang til ind i tørretrumler. திருப்பி Og så er det kommer i de container, og det kommer de og henter, og så ud på marker til landmænd. marken er தோட்டத்துக்கு. Ja. Prøv lige at forklare igen lidt ad gang. Med, hvor, herfra, Ja, ja, her er der sand, ja, tager væk, fedt over i tank. lige øjeblik. அதுல மண் பிரிக்குது, இதுல கொழுப்பு பிரிக்குது. பிரிச்சு போட்டு அந்த ஃபிட் வந்து இங்க போகுது. Ja. Vand videre op i தண்ணி வந்து அங்க போகுது. அங்க போகுது தண்ணி. Og deroppe, der skiller vi vand og slam. அதுல வந்து பிரிச்சடிக்கணும் தண்ணியையும் அந்த சக்கியையும் அந்த அந்த சக்கை வந்து திருப்பி இங்க வருது. Og så slam kommer med hen i Rønne. அந்த அந்த இது வந்து அந்த சக்கை வந்து இங்க வருது. Slam færdig kommer her. அங்க முடிஞ்ச உடனே அந்த மிச்சம் வந்து இதுக்குள்ள வருது. இதுலயே மிச்சம் வருமாமோ? கேளுங்க. Ja. Så hvis vi siger, okay, nu har du så meget slam over i tanken, så vi laver biogas, så er det måske så meget slam. அதுல இந்த biogas செய்து முடிய கொஞ்சம் மிஞ்சுமா. அந்த மிஞ்சுறது இங்க வருமா. Og der er det, at det en gang til sidste væske ud, og så er det, at det kommer på marker. திருப்பி அதுல இருந்து அந்த தண்ணியை புரிச்சு போட்டு அந்த சக்கிய பிறகு மார்க்குக்கு தோட்டத்துக்கு அனுப்புறதா. ஸோ நார்மலாக இந்த பயோகேஸ் வந்து என்ன மாதிரி அதுக்கான ப்ரைஸ் இவங்க தான் தீர்மானிக்கிறாங்களா? அது எப்படிங்க இருக்கா? ப்ரைஸ் வந்து இவங்க தான் தீர்மானிக்கிறாங்களா என்ன மாதிரியா? Biogas, der kommer, vi har en motor, som bruger gassen til at lave strøm. Ja, current செய்யறதுக்கு அதுக்கு ஒரு மோட்டார் இருக்கு. Ja. Og der motor laver elektricitet til byen. அந்த மோட்டார் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் செய்து தான் டவுனுக்கு அனுப்புறது, அந்த வெளியிடங்களுக்கு அனுப்புறது. அது இங்கே இருந்தே கரண்டா போகுதாமா அல்லது கேஸா போகுதாமா? Hvordan vi videre det er som gas eller som Elektricitet. Gassen bliver herinde. Gassen bliver her. Og gassen இங்கே இருக்கு. எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் நம்ம. ஸோ இங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற மிஷின் இருக்குதாமா? ഈ മെഷീനത്തിൽ ലേവ எலக்ட்ரிசிட்டி. ஓகே. ஸோ வந்துட்டு அந்த கடைசியாக வர்ற அந்த திண்ம கழிவுகளை வந்துட்டு யூஸ் பண்ணி பயோகேஸ் ஆக்கி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்துட்டு இவங்க செல் பண்ணுறாங்களாம். வந்து அதுதான் நான் பார்த்தேன். இங்கே இருக்குது பார்த்தியா மிஷின். That big tank where we produce gas. Produce gas, yeah. Now it's running. Yeah. So I open and electricity producing. The motor runs on the gas. Yeah, runs on the gas. And then it produces electricity. For the whole area. The machine காட்டுங்க. So this machine running in the biogas, no? Yeah, we are using the biogas for the motor. Motor. The gas is the fuel for the motor. Yeah. Like a petrol மாதிரி இந்த கேஸ் வந்து இந்த மோட்டருக்கு வந்துட்டு ஃபியூவல் மாதிரி யூஸ் ஆகுதான். ஸோ அதுலேருந்து பெரிய ஒரு கரண்ட் ஒன்று வரும். அதை வந்து இவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ செல் பண்ணுற அந்த ப்ரைஸ் வந்து என்ன இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதாமா? Det bestemmer vi ikke. Vi sælger, vi får, du ved, strømpriser går op og ned. Vi får pris for strøm, som den er. Vi sælger bare strømmen, fordi at vi laver gas af spildevand. Og gassen skal vi væk med. Så derfor, vi bruger gassen til at lave strøm, så man må ikke bare lukke gassen ud i atmosfæren. Gassen வந்து வெளியாக விடையிலாதானே. gassen வந்து தாங்கள் இதுக்குள்ள வச்சு கலம் செய்ய பாக்குறாங்க. எலக்ட்ரிசிட்டி வெளியாக அவங்க தான் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அனுப்புவாங்க கரண்ட்டை வந்து அவங்க அதை. ஸோ வந்து குறிப்பிட்ட அளவு கரண்ட் வந்துட்டு ஒரு ஏரியா போகிற குறிப்பிட்ட அளவு கரண்ட் இங்கே இருந்து வந்து போகுது. என்ன? ஓகே. ஸோ இட்ஸ் ஃபினிஷ், நோ? ப்ராசஸ் ஃபினிஷ், நோ? Yeah. So thank you so much for explaining. Thanks பண்ணிவிடுங்க ஒருக்கா டெனிஸில். Selv tak. Yeah. So good explanation. Var fra Indien eller? Sri Lanka? Ja, okay. Han kan lige komme til som turist. Ja. Så kan man gerne lige vide lidt mere om
thank God. Yeah, thank you so much. No problem. See you again. No Yeah, problem. bye. ஸோ இங்கே தான் பயோகேஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா. இது அப்படியே ஒரு ரவுண்டாக சுற்றி வந்துட்டு இது வந்துட்டு முதலாவது ஸ்டெப்புக்கு வர்ற தண்ணி வந்து அப்படியே ரவுண்டாக சுற்றி மூண்டாக பிரிஞ்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. 1 2 3 யா நடுவுக்கு போய்க்குள்ள கொஞ்சம் குறையும், கழிவுகள் கொஞ்சம் குறைஞ்சி நீ அடுத்த ஸ்டெப்பாக இதைத்தானே சொன்ன வரேன். ஸோ இங்கே வரைக்குள்ள கொஞ்சம் இந்த அந்த பக்கத்தால் தான் வருது, அங்கேருந்து வரைக்குள்ள கொஞ்சம் அங்கத்தையோட பெட்டராக இங்கே வரும். ஸோ இது வந்து 2வது ப்ராசஸாக இருக்குது வாட்டருண்டு. ஸோ அது 3ஆம் கட்டம் அது என்ன அதான் இதா இதுதான் அங்கால இதுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அடிஷ்னலாக. அதான் ஒன்று அதான் இதுதான் ஒரே ப்ராசஸ் 2ஆக இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனல் ப்ராசஸ். யா யா ம் ம் ஸோ அங்கேருந்து தண்ணி வந்துட்டு இங்கே வந்து இங்கேயுமே பாருங்க வந்துட்டு 3ஆக பிரியுது. ஸோ 3ஆக பிரிஞ்சு இந்த 3ஆவது வர்ற இந்த வெள்ளத்தண்ணி இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடலுக்கு அனுப்பப்படுது. ஸோ இதுலேயுமே வரக்கூடிய அந்த கழிவுகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த விடத்தை பிடிப்பாக நினைக்குது. அந்த கழிவை வந்து இந்த இதில் வச்சிருக்காங்க. இந்த இது அப்படியே உருண்டு கொண்டு போகுது அண்ணா, கவனிக்கிறீங்களா? இது வந்து அப்படியே சுத்துது. இந்த ஓ இந்த யா பாத்தீங்க இத அதை விட இந்த தண்ணி கிளிக்க இதை தாண்டி வர யா வடி இது வடிக்குது இந்த தண்ணி இந்த நோமல் தண்ணி மாதிரி வந்துட்டு பாத்தீங்களா. ஸோ அங்கால இருக்கிறோட நான் காட்டின விட இங்கே வரைக்குள்ள இந்த வடியை தாண்டி வரைக்கும் வெள்ளையா வருது, தண்ணியா வருது, நல்ல தண்ணியா வருது பாருங்க. இப்போ குடிச்சு பாப்பீங்களா? குடிச்சுமே இப்படி ஊற்றி காட்டலாம். அதான் 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 இல்லாட்டி வைக்கலாம். அந்த தண்ணியை பார்த்து இதை பார்க்க தெரியும். அப்படியாப்பா ஒரு டொய்லெட் தண்ணி வந்துட்டு இவ்வளோத்துக்கு கிளீன் பண்ணி இவ்வளோ வெள்ளையாக கடலுக்கு அனுப்புகிறாங்களே. எங்கடையாக கடலுக்கு தான் இருந்துட்டு வராங்க. அதுவும் ஒரு ப்ராசஸ் தானே. சரி கழிவு தண்ணிக்கு காசு கூட வாங்குற காரணமே இப்படி ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான், இப்படி ஒரு ஃபேக்ட்ரி இயங்குற வழியாக தானே. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இப்போ திடீரெண்டு வந்து பார்க்கக்குள்ள இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து அப்படியே வடித்து கொண்டு போகுது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமர்த்தி எடுத்து கொண்டு போயாங்க இந்த. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து ஃபைனல் வாட்டர் வந்து வருது. ஸோ இந்த இதோட ஒப்படைக்குள்ளே இதை தாண்டி அங்கால வடிகிற அந்த தண்ணி வந்துட்டு கூட வந்துட்டு ப்யூரிஃபை ஆகி ஒயிட்டாக இருக்குது பாருங்க. ஸோ இதில் வரக்கூடிய அந்த பயோட்டிக்கல் கழிவுகள் தான் வந்துட்டு இந்த டேங்கு போய் ஸோ இங்கே இருந்து வந்துட்டு அடுத்த கட்டமாக அந்த பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு போகுது. பாருங்க நீங்கள் ஆரம்பத்தில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க வந்துட்டு அந்த கழிவு தண்ணி, அதாவது வீடுகள்லேருந்து வர்ற அந்த டொய்லெட் கழிவு தண்ணி வந்துட்டு இங்கே வந்து பாருங்க நீர்வீழ்ச்சியால் ஓடுற தண்ணி மாதிரி வந்துட்டு கடலுக்கு போய் சேருது. என்ன இல்லை பெரிய விஷயம் நான் சொல்லணும் வந்து.
ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்துட்டு நீட்டாக தான் எடுக்கிறாங்களே. யா நான் சொன்ன மாதிரி தான் நீர்வீழ்ச்சியால் வடிகிற மாதிரி தான் அழகு. டொய்லெட்லேருந்து வர்ற தண்ணி எடுத்து இப்படி கடலுக்கு அனுப்புறன்றது பெரிய விஷயம். ஏன்னா